ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கடலைக்கறி ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடமும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி, நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இந்த கருப்பு கொண்டக்கடலை, அதாவது பிளாக் சனா தால் ரொம்ப நல்ல ஹெல்த்தியானதுங்க. ஏன்னா நல்ல ப்ரோட்டீனும் அந்த தோலோடு சாப்பிட்றோம். ஸோ நல்ல ஒரு ஃபைபரும் இருக்குது, ரொம்ப சத்தானது. அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்திக்கிறது நல்லது. அதுவும் கண்டிப்பாக வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் இன்டேக் இருக்குது. இந்த கருப்பு கொண்டக்கடலை எல்லாம் நம்ம அடிக்கடி சமைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சுண்டலாவோ இல்லை இப்படி குழம்பு, குருமா இதெல்லாம் வைக்கலாம். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு கருப்பு கொண்டக்கடலை யூஸ் பண்ணி சூப்பரான கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு கப் அளவுக்கு ஊறின கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். அப்ராக்சிமேட்லி ஒரு 150 கிராமுக்கு மேலே இருக்குங்க. இதனால் ஊறி லைட்டாக முளவிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் இன்னுமே நல்லது. ஸோ நல்லா ஸ்ப்ரவுட்டட் கொண்டக்கடலை வச்சு இன்றைக்கி நல்ல ஒரு கடலைக்கறி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அது குக்கரில் அந்த கடலை எல்லாம் சேர்த்திட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுக்கிறேன். நல்லா 3 விசில்லையே நல்லா வெந்துடும். கடலை குக் ஆகிற அந்த டைமில் நான் மசாலாவுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே 3 விசில் நல்லா அந்த ப்ரெஷர் ஸ்டீம் எல்லாம் தீர்ந்து நல்லா கடலை வெந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா கடலை வெந்துருச்சு. ஸோ வெந்த கடலை ரெடியாக இருக்குது. இங்கே மசாலாவுக்கு தேவையான பொருட்களெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாம். அது நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி அதில் குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 துண்டு பட்டை, இந்த சைஸ்க்கு 4 கிராம்பு, 1 ஏலக்காய். ஏலக்காய் வேணும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது குழம்பு மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதிலே சீரகமும் மிளகும் இருக்குது. சப்போஸ் வெறும் மல்லித்தூள்னால் இன்னும் கொஞ்சம் சீரகமும் மிளகும் சேர்த்திக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு அந்த ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மசாலா பொடியெல்லாம் போட்டு வதக்கி அரைக்க போகிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஃபஸ்ட்டு அந்த எடுத்து வச்ச ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் அதெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ இஞ்சி, பூண்டு அதுவும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயமே சேர்த்துலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு கலர் மாதிரி. இப்போ தக்காளி சேர்த்து அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டுட்டேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். அது அந்த பேனோட அந்த சூட்லேயே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுபட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஆற விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ அதை அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சீரகம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய். ஏலக்காய் வேணும்னா சேர்த்துங்க, அந்த ஸ்பைஸ் ஃப்ளேவர் பிடிக்கும்னா, இல்லைன்னா அது விட்டுறலாம். ஒரு பச்சை மிளகா ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கிறேன், ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நறுக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நான் ஏற்கனவே மசாலாவில் சேர்த்து அரைச்சாச்சு. ஸோ நான் மறுபடியும் இங்கே தக்காளி சேர்த்துல. இப்போ அரைச்ச அந்த மசாலா விழுதை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை உள்ளே சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்து விட்டுறணும். உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். ஸோ அதனால் கவனமாக குழம்புக்கு உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கணும்.
ஸோ நான் இப்போ உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் கலந்துக்கிறேன். எனக்கு குழம்பு கொஞ்சம் லூஸாக வேணும், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணினதுக்கப்புறம் ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கிறதுக்கு விடுறேன். ஏற்கனவே இது வெந்த கடலை தான் சேர்த்திருக்கிறோம், ஸோ அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். நல்லா அந்த மசாலா ஃப்ளேவர் மாதிரி குழம்பு வாசம் வந்த உடனே கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான கடலைக்கறி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எதோட வேணாலும் வச்சு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.